அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். எல்லாம் சிவராத்திரிக்கு ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அனைவரும் கண்டிப்பாக சிவராத்திரிக்கு வந்துருங்க. முதல் முறையாக நம்மளோட குபேர வீடம் 4 புறமும் மலைகளால் நிறைந்த சதுரகிரி போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையத்தில் நம்ம மகா சிவராத்திரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாங்க அப்படிங்கிற அழைப்பு. வர முடியாதவங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்வதற்கே இந்த பதிவு. சிவராத்திரி அன்று 1 மணி நேரம் கண் விழிச்சா போதும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள். அந்த நேரம் என்ன, இந்த சிவராத்திரியோட சிறப்பை பற்றி குயிக்காக சொல்கிறேன். 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7 கிரகங்களும் ஒன்றிணைந்து வரக்கூடிய ஒரு தெய்வீகமான நாளில் நேரத்தில் இந்த மகா சிவராத்திரி வருது. அதனால தான் கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுவாங்க. இந்த முறை பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வில் நம்ம கும்பமேளா, கொடுமுடி, அதற்கப்புறம் பவானி தீர்த்தத்தை வச்சு சிறப்பு வாழையம்மன் பூஜையை நாளைக்கு மாலை 4 மணியிலிருந்து தொடங்க இருக்கின்றோம். அடுத்தது நம்மளோட குபேர பீடத்தை பொறுத்தளவுக்கு 4 புறமும் மலைகளால் நிறைந்த சதுரகிரி அமைப்பில் இருக்கக்கூடிய உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம். குபேர பீடத்துக்கு வரவங்க நாளைக்கு வாழையம்மன் பூஜையில உட்கார முடியும். நீங்க உங்க கையாலேயே யாகத்துல மூலிகைகளை சமர்ப்பித்து உங்க பிரச்சனைக்கு தீர்வுகள் காண முடியும். அடுத்தது சித்தர்கள், உங்க நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களோட மந்திரங்களை சொல்லுவோம். அதை நீங்களும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையோட செய்யலாம். அதற்கப்புறம் கண் விழித்தல் என்கின்ற ஒரு சூட்சமமான புலிப்பாணி சித்தரோட ஒரு தெய்வீக மூலிகை மருந்த கண்ணில் ஊற்றி அதன் மூலமா தெய்வீக அருள் பெறுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். சரியாக மகா சிவராத்திரியோட உச்ச நேரம் என்று சொல்லக்கூடிய இரவு 11:30 மணிலிருந்து 12:30 மணி, இந்த 1 மணி நேரம் தான் நீங்க தூங்காம இருக்கணும். கண்டிப்பாக விழிப்புணர்ச்சியோடு தூங்காம இருக்கணும். அது நான் சொல்லக்கூடிய விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறது பதவி விரதம். பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த 3 விதத்துல நீங்க விரதம் இருந்து இறை வழிபாட்டை செய்யணும். அந்த நேரத்துல முதுகுத்தண்டை நேரா வைங்க. முடிஞ்சா ஓப்பன் ஸ்பேஸ்ல வெட்ட வெளியில உட்காருங்க. உட்கார்ந்துட்டு நான் ஆல்ரெடி அகத்திய பெருமான் வெளிப்படுத்திய மந்திரம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதை சொல்லாட்டியும் பரவாயில்ல. ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்க. சகல ஐஸ்வர்யங்களையும் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய மந்திரம் இது. இதை அந்த 1 மணி நேரமும் நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த 1 மணி நேரத்தையும் சொல்லிட்டு வானை நோக்கி உங்களோட மனப்பூர்வமான நன்றியை இறைவனுக்கு சொல்லுங்கள். இறைவா, இந்த பிறப்பில் நான் என்ன செய்தால் எனக்கு அற்புதங்கள் ஏற்படுமோ அதை நீயே தா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? அந்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட குபேர இடத்துல ஜமாப் இசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான இசையை இசைச்சு சூழ வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு சூழ பிரதிஷ்டை நம்மளோட குபேர பீடத்துல பண்றோம். அந்த சூழ பிரதிஷ்டையில உங்களோட வேண்டுதலை எழுதி நீங்க கட்ட முடியும். வர முடியாதவர்களுக்கு அவர்கள் சார்பாக சங்கல்பம் செய்யறவர்களுக்கு நாங்களும் அந்த சூழத்துல உங்க வேண்டுதலை கோரிக்கையில் எழுதி கட்ட இருக்கின்றோம். அது இல்லாம 27,000 ருத்ராட்சத்தால, ஒரு நட்சத்திரத்துக்கு 1000 ருத்ராட்சம்னு சொல்லிட்டு 27,000 ருத்ராட்சத்தால குபேர பீடத்திற்கு சிறப்பு அலங்காரம் பண்றோம். அந்த அலங்காரம் பண்ண குபேர பீடத்துல உங்க கையாலேயே குபேரருக்கு, ஐஸ்வரேஸ்வரருக்கு, சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு சூட்சமமான மஞ்சள் புணுகு கலந்து உங்களோட வேண்டுதலை செய்யலாம். அற்புதமான இந்த தெய்வீகமான நாளுக்கு நீங்கள் அனைவருமே வாருங்கள். கடைசியாக அமாவாசையோட தான் மகா சிவராத்திரி முடியுது. அமாவாசைக்கு சிறப்பு குலதெய்வ படையல் வழிபாடோட நம்மளோட நிகழ்வு நிறைவாக இருக்கும். வருபவர்களுக்கு சிறப்பு அன்னதானங்கள், மூலிகை கண் தீட்சை, அதற்கப்புறம் மந்திர தீட்சை, அதற்கப்புறம் தெய்வீகமான கூட்டு பிரார்த்தனைகள் அத்தனையும் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் வாருங்கள். இந்த அற்புதமான தெய்வீகமான நிகழ்வுக்கு மிகச் சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் வாழையம்மன் பூஜையில சிறப்பு பிரசாதங்களை வச்சு உங்களுக்கு தர இருக்கின்றோம். வர முடியாதவங்க கீழே கொஞ்சம் தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்க. இந்த சங்கல்பத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தோட விவரங்களை உங்களுக்கு அனுப்பி விட சொல்றேன். மறக்காம உங்க பேரை பதிவு செய்யுங்கள். சிவனின் அருளும் சித்தர்களின் அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.